Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கனை வந்து நல்லா டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் மற்ற பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் உரிச்சு. அதுக்கப்புறமா லெமன், பச்சை மிளகாய் 2. அதுக்கப்புறமா முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வரமிளகா, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உப்பு, அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர். ஃபஸ்ட்டு பேனில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கனும் பெப்பர் வந்து நல்ல சூடு, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து அது ஈக்குவல் பண்ணும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம், இந்த எடுத்து வச்சுருந்த சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறமா பச்சை மிளகா 4 எல்லாத்தையும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வரைக்கும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா வதங்கவும் செய்யும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாலாம் அதில் படுற மாதிரி. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன் கலருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பெப்பரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும் அடுப்பில். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கறி வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு சிக்கன். ஸோ இப்போ நம்ம ஒரு பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ உங்களுக்கான டெலிஷியஸான சிக்கன் பெப்பர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.